வாருங்கள், தீபாராதனைக்கான ஏற்பாடுகளை செய்வோம். நிதானமாக, ஜாக்கிரதை. தங்களுக்கு ஏதும் நேரவில்லையே? ஆம், நான் நலம்தான். யாவரும் செல்வதெங்கு? காயங்கள் ஏற்படலாம். மகாதேவா, காயம் ஏற்படும் என்பதால் எங்கள் இறைவனை நாங்கள் வழிபடுவதை நிறுத்திவிட முடியுமா என்ன? தங்கள் தீப ஆராதனைக்கான நேரம் இது. அதோடு அனைவரும் பசியார உணவு சமைக்க வேண்டும். சிவன் மீதுள்ள பக்தி மனதினுள் இருக்க வேண்டும். அதுவே போதுமானது நந்தி. பூஜை ஆராதனை செய்யாவிடிலும் பக்தர் என் மனதில் இடம் பிடித்திருப்பார்கள். எங்களை மன்னியுங்கள் மகாதேவா, இது தங்களின் பெருந்தன்மை மட்டுமே. ஆனால் நாங்கள் எங்கள் கடமையை செய்வதிலிருந்து பின்வாங்க இயலாது. இன்று தீப ஆராதனை செய்ய தவறினால் அது பாவத்தை தேடித்தரும். யாவரும் இங்கேயே இருங்கள் என்று கூறுகிறேன். பணிகளை கைலாயத்தில் நாங்கள் கவனிக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று உங்களுக்கு உணவை சமைக்கப் போவது நான் தான் நந்தி. வேண்டாம் மகாதேவா, சேவகனுக்கு தெய்வம் சேவை செய்வதா? அதை எப்படி ஏற்பது? தாங்கள் எங்களுடைய கடமையை செய்ய அனுமதியுங்கள் மகாதேவா. நீங்கள் யாவரும் சேவகர்கள் அல்ல, என் மனதிற்கினியவர்கள். ஜீவன் அளித்தது நானாயினும் சிவனது ஜீவனுக்கு இணையானவர்கள் நீங்கள். ஒருவர் வேதனை கொண்டிருக்கையில் அவருக்கு துணை நிற்பவர் அவரது சேவையை பெற்றுக் கொள்வது மகா பாவமாகும். மாறாக வேதனை கொண்டிருப்பவருக்கு துணை நிற்பவர் உதவ வேண்டும். எனவே கணங்களே, இந்த மகா பாவத்தின் பழியை சிவனுக்கு அளிக்காதீர்கள். தேவி பார்வதி, கணேசா, நாம் சென்று நம் கடமையாற்றுவோம். இவர்கள் யாவருக்கும் உணவை நாம் சமைப்போம். பரிதாபம், அந்தோ பரிதாபம். சிவனின் மைந்தன் இந்த நிலையிலா? நான் இந்த மூவுலகின் அரசனாக இருந்த பொழுது இதை போன்ற ஒரு பேராபத்து எவருக்கும் வந்ததில்லை. என்னை எனது பதவியிலிருந்து விலக்கி மாபெரும் தவறை செய்துவிட்டார் மகாதேவர். தாம் மகாதேவரின் காலடியில் சரணடையுங்கள். இவ்வாறு அலைந்து தெரிந்து பேராசை என்னும் கடலில் மூழ்கி விடாதீர்கள் இந்திரதேவா. உனது தந்தையின் காலடியிலா? அதற்கு வாய்ப்பில்லை. நீ என்ன நினைத்தாய் கார்த்திகேயா? உன் தந்தையின் மனது மிகவும் மென்மையானதென்றா? வாய்ப்பு கிடைத்தவுடன் என்னிடமிருந்து என் சொர்க்கத்தை பறித்தார். இப்பொழுது எனது இந்த நிலையை கண்டு அவர் மனம் மகிழ்ந்து கொண்டிருப்பார் தெரியுமா? தங்கள் மூடத்தனத்தை கண்டு வருந்துகிறேன். அனைவரின் வேதனையையும் புரிந்து கொள்பவர், அனைவருடைய கவலையும் போக்குபவர் மகாதேவர் நிச்சயம் தங்களுடைய கவலையும் அறிந்திருப்பார். சில நொடி பொழுதற்கு தங்கள் மீது அவர் குரோதம் கொண்டிருப்பார். ஆனால் எந்த நிலையிலும் அந்த குரோதம் வன்மமாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை இந்திரதேவா. ஒரு தந்தையின் தவறும் குறையும் ஒரு மகனின் பார்வைக்கு எவ்வாறு தெரியும்? உன்னால் அதை காண முடிந்திருந்தால் உனக்கு விளங்கி இருக்கும். உனது தந்தை மகாதேவர் மும்மூர்த்தியர்களில் மிகவும் மிகவும் நீச்ச குணம் கொண்டவர். எச்சரிக்கிறேன் இந்திரதேவா. இனி ஒரு வார்த்தை என் தந்தைக்கு எதிராக உதிர்ந்தது என்றால் இக்கணமே உங்களை நான் வதம் செய்து விடுவேன். தாங்கள் தேவராஜன், நான் தேவசேனாதிபதி என்பதை இக்கணமே நான் மறந்து விடுவேன். இக்கணமே நான் மறந்து விடுவேன். உண்மை கசப்பாக தான் இருக்கும் சிவமைந்தா. அதோடு இந்த இந்திரன் உனது மிரட்டல்களுக்கு என் நிலையிலும் அஞ்சப் போவதில்லை கார்த்திகேயா.
நிதானமாக. ஏன் வேகமாக உண்கிறாய்? ओंकारा सदा शिव नीलकंठ महेश्वरा वीरभद्र त्रिशूलीन अनघा दिगंबरा कैलाश नाथ महादेवा विश्वेश्वरा रुद्र भैरव पशुपति भोले गंगा மகாதேவர் வையகத்திற்காக என்ன செய்திருக்கிறார்? லோக நன்மையை பற்றி உரையாடும் மகாதேவர் இன்று இந்த லோகத்தையே பேராபத்தில் தள்ளிவிட்டார். அச்சுறுத்தி தன் காரியத்தை சாதித்துக் கொள்கிறார். போதும் இந்திரதேவா, நான் இறுதியாக கூறுகிறேன், என் தந்தையை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்துங்கள். மகாதேவரிடம் தாம் மன்னிப்பு கோருங்கள். முடியாது. என்ன நேர்ந்தாலும் மகாதேவரிடம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். எந்த நிலையிலும் அவரை நான் வணங்கவும் மாட்டேன். ஒருவேளை என்னால் இயன்றால், எவ்வாறு உனது தந்தை மகாதேவர் என்னை பதவியிலிருந்து விலக்கினாரோ அவ்வாறே நானும் அவரை மகாதேவரின் பதவியிலிருந்து விலக்கி விடுவேன் கார்த்திகேயா, விலக்கி விடுவேன் கார்த்திகேயா. இந்திரதேவா, பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதை மறந்துட வேண்டாம். அவ்வாறே வார்த்தைகளுக்கும் உள்ளது. தாங்கள் இன்று தங்களுடைய வார்த்தைகளின் எல்லையை மீறி என் பொறுமையின் எல்லையை கடக்க வைத்து விட்டீர்கள். தங்கள் தவறுக்காக நிச்சயம் தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. யா! வேண்டாம் கார்த்திகேயா, வேண்டாம். தாங்கள் அமிர்தம் பருகியவர் அல்லவா? ஆகையால் தாங்கள் இறக்க மாட்டீர்கள். ஆனால் இவ்வாறே எரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த அக்னி தொடர்ந்து தங்களை இம்சித்துக் கொண்டே இருக்கும். இதுவே தங்களுக்கான தண்டனையாகும். இத்தகைய தவறிழைப்பதேன் கார்த்திகேயா? தண்டிக்கும் உரிமையை உனக்கு எவர் அளித்தார்? இப்பாதையில்தான் மகாதேவர் தன் மைந்தன் கார்த்திகேயனை காணச் செல்வார். ஆகையால் இந்த பாதையில் மகாதேவருடன் யுத்தம் புரிந்து அவரது கண்களை உனது மாயத் திரையினை கொண்டு கட்டி அவரையும் நீ பார்வையற்றவராக மாற்ற வேண்டும். எக்கணம் நீ அவரை பார்வையற்றவராக மாற்றுகிறாயோ அக்கணமே உன் தந்தை யார் என்று நான் உனக்கு கூறுகிறேன். குருதேவா, மகாதேவரின் ஒரு கண் திறவாமல் இருக்கும் என்பார்கள். இன்று நான் அவரின் 3 கண்களையும் மூடப் போகிறேன். இந்திரனை காப்பாற்ற தாங்கள் இந்த பாதையில்தான் செல்ல வேண்டியிருக்கும் மகாதேவா. ஆனால் அதற்கு நீங்கள் என்னுடன் யுத்தம் புரிய வேண்டும். நான் இங்கு சிவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மொத்த வையகமும் எங்களின் யுத்தத்தை காண காத்துக் கொண்டிருக்கிறது. தாங்கள் செல்லக்கூடாது தந்தையே. தங்களால் அவனை எதிர்க்க இயலாது. ஆம் மகாதேவா, தாங்கள் அங்கு செல்வது உசிதமல்ல. கடமை என்னை அழைக்கிறது தேவி. உதவிக்கு இந்திரன் அழைக்கிறான். ஏனெனில் கார்த்திகேயன் தன் சக்தியை தவறாக இந்திரன் மீது பிரயோகித்துள்ளான். கார்த்திகேயன் இழைத்த தவறை அவனுக்கு உணர்த்த வேண்டும். மகாதேவா,
அவ்வாறென்றால் நான் செல்ல அனுமதி தாருங்கள். நான் இந்திரனின் அக்னியை சாந்தப்படுத்த முயற்சி செய்கிறேன். அந்தகாசுரன் தங்களுடன் யுத்தம் புரிய விரும்புகிறான். தாங்கள் எப்போது வருவீர்கள்? மாயத்திரையை கொண்டு தங்கள் கண்களை எவ்வாறு கட்டுவதென்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். தங்களுக்கே நன்றாக தெரியும், பிரம்மதேவர் அவனுக்கு வரம் அளித்திருக்கிறார். அவன் தன் அன்னையை தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் வரை அவனை தோற்கடிப்பதென்பது இயலாத காரியம். நான் சிவனாவேன், அனைத்தையும் ஏற்றிடுபவன். நடக்கக்கூடியதை, இயலாததை அனைத்தையும். ஆனால் நியாயம் கோரி அழைத்தால் அவன் அதர்மம் இழைத்தவனாயினும் என்னால் அந்த அழைப்பை புறக்கணிக்கலாகாது. இக்கணம் இந்திரனுக்கு என் உதவி தேவை. ஒருவேளை என் கடமையாற்றுவதற்காக நான் அங்கு செல்லும் வழியில் என் பார்வையை நான் இழந்தாலும் எனக்கு கவலை இல்லை. செல்லாதீர்கள் மகாதேவா. மகாதேவா, நான் கூறுவதை கேளுங்கள். செல்லாதீர்கள் மகாதேவா, நாங்கள் கூறுவதை கேளுங்கள். இயலாது. இன்று என எவராலும் தடுக்க இயலாது. கார்த்திகேயா, இந்த அக்னியின் வெப்பத்தில் இருந்து என்னை காப்பாற்று. தங்கள் செயலுக்கான பலன்தான் இது இந்திரதேவா. இதிலிருந்து தப்பிக்க இயலாது. இது மகாதேவரை அவமதித்ததற்கான தண்டனை. வாருங்கள் மகாதேவா, தங்கள் வருகைக்காகத்தான் காத்திருக்கிறேன். இறுதியில் தாங்கள் யுத்த பூமிக்கு வந்துவிட்டீர்களா? இனியும் தாமதப்படுத்தாமல் யுத்தத்தை துவங்குவோம். விளையாட்டை நிறுத்துங்கள். இனி நாம் விளைவுகளை பற்றி பார்க்கலாம். இயன்றவரை தங்களின் சக்தியை பயன்படுத்துங்கள். ஆனால் பிரம்மதேவர் அளித்த வரத்தால் தங்களால் என்னை ஏதும் செய்ய இயலாது. என் மரணம் நிகழ வேண்டுமென்றால் நான் தவறான கண்ணோட்டத்தோடு என் அன்னையை காண வேண்டும்.
தங்கள் சிவனின் அவஸ்தையை கண்டீர்களா? மகாதேவர் அதீத சக்தி கொண்டவர் என்றெல்லாம் சிறு வயதிலிருந்து தாங்கள் என்னிடம் என்னென்னவோ கூறினீர்கள். ஆனால் பார்த்தீர்களா, ஒரே நொடியில் இந்த அந்தகாசுரன் சிவனை பலவீனமானவராக மாற்றிவிட்டார். மகனே, உனது சக்தி மகாதேவரின் சக்தியை செயலற்றதாக மாற்றிவிட்டது. இனி முன்னேறிச் செல். உனது இலக்கை நீ சென்றடைய வேண்டும். உடனே சென்று தர்மத்தின் பாதுகாவலரின் கண்களை அதர்மத்தைக் கொண்டு கட்டு. சிவனின் வாழ்க்கையில் இனி இருள் சூழட்டும், இனி இருள் சூழட்டும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் முக்கண்ணன் மகாதேவரின் பார்வையை பறிப்பது என்பது நடக்காத காரியம் என்றார்கள். ஆனால் மும்மூர்த்தியில் இருவரான பிரம்மா மற்றும் நாராயணரின் பார்வையை பறித்த பிறகு இப்பிரபஞ்சத்தோரின் நம்பிக்கை முற்றிலுமாக மழுங்கிவிட்டது என்று தோன்றுகிறது. ஆகையால் இப்பொழுது தங்கள் பார்வையையும் பறிக்கப் போகிறேன். மகாதேவா, தயாராக இருங்கள். அந்தகாசுரனின் இருளை எதிர்கொள்வதற்கு அசுரகுரு, இதோ மகாதேவரை தோற்கடித்து விட்டேன். இப்பொழுது கூறுங்கள் அசுரகுரு, என் தந்தையின் பெயர் என்ன? பதில் கூறுங்கள். அந்தகாசுரா. சற்று பொறு அசுரமாதா. நீ எவரது கண்களில் மாயத்திரையை கட்டினாயோ அவர் மகாதேவரே அல்ல, அவர் மகாதேவரே அல்ல, அவர் மகாதேவரே அல்ல. தாங்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் அசுரகுரு? நன்றாக பாருங்கள், அது மகாதேவர்தான். ஒருவேளை நீ உண்மையில் மகாதேவரின் கண்களில் மாயத்திரையை கட்டியிருந்தால் மறுகணமே
அண்ட சராசரமும் மண்ணுலகம், விண்ணுலகம் மற்றும் பாதாள உலகம் அனைத்திலும் இருள் சூழப்பட்டிருக்கும். ஆனால் உலகிலும் எந்த ஒரு மாற்றமும் நேரவில்லை என்றால் அதற்கு ஒரு அர்த்தமே உள்ளது. அந்தகாசுரன் எவரது கண்களை மாயத்திரையை கொண்டு கட்டினானோ அவர் மகாதேவர் அல்ல. கார்த்திகேயா, நீ செய்த அச்செயல் தவறானதே. தவறு செய்து கொண்டிருப்பது இவர்தான் தந்தையே. நான் இவர் செய்த தவறுக்கு தண்டனை தான் வழங்கினேன். அது நியாயம்தானே? தவறுக்கு மிஞ்சிய தண்டனையை வழங்குவதும் தவறுதான் மகனே. இந்திரதேவா, ओंकारा सदा शिव नीलकंठ महेश्वरा वीरभद्र त्रिशूलील अनघा दिगंबरा कैलाश नाथ महादेवा विश्वेश्वरा रुद्र भैरव पशुपति भोले गंगाधरा ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. அந்தகாசுரனையை ஏமாற்றுகிறாயா? யார் நீ? ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. நான் மகாதேவரின் மைந்தன் கணேசன் ஆவேன். மகாதேவா, நான் கூறுவதை கேளுங்கள். இயலாது. இன்று என்னை எவராலும் தடுக்க இயலாது. நான் தடுப்பேன். உங்கள் மைந்தன் தடுப்பான். தந்தையாக மகனின் பேச்சை கேட்க வேண்டும். இன்று எனது தந்தை பார்வையற்றவர் ஆவதற்கு நான் விட மாட்டேன். ஒரு மகனாக தங்களை நான் தடுப்பேன். இன்று தங்களுக்கு பதிலாக நான் அந்தகாசுரனை காணச் செல்வேன். அந்தகாசுரன் எனக்காக காத்திருக்கின்றான். அதை பற்றின கவலை தங்களுக்கு வேண்டாம். சிவனை காண காத்திருப்பவரின் முன்னிலையில் சிவனே செல்வார். ஹர ஹர மகாதேவா.
வணங்குகிறேன் தந்தையே. வணங்குகிறேன் தாயே. கணவரை காப்பாற்றுவதற்காக நான் என் மகனை இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் தள்ளுவதற்கு தயாராக இல்லை. அந்தகாசுரனை எதிர்த்து யுத்தம் புரிய நான் செல்வேன். வேண்டாம் தாயே, தாங்களே சிவனும் சக்தியும் ஆவீர்கள். மாயங்கள் யாவிற்கும் அப்பாற்பட்டவர்கள். உத்தேசம் நிறைவேற்றுவது தங்களின் தர்மமே. தந்தையே, அன்னையே, தங்களது பொறுப்பு இப்பிரபஞ்சத்தை காப்பது மட்டுமே. தாங்கள் பாதுகாப்பாக இருந்தால் அந்தகாசுரனுக்கு தீர்வு நிச்சயம் கிட்டும். மேலும் தாயே, முதல் முறையாக தந்தை மீது நான் கொண்ட அன்பை வெளிப்படுத்த, மேலும் கடமையை நிறைவேற்ற நல் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. மறுக்க வேண்டாம் அன்னையே, நான் செல்ல அனுமதியுங்கள். சென்று வருகிறேன். ஹர ஹர மகாதேவா! அந்தகாசுரா, சிவமைந்தன் கணேசன் வந்து கொண்டிருக்கிறான். சிவனை தோற்கடிக்க வேண்டும் என்ற பிரம்மையிலிருந்து மீண்டு வா அந்தகாசுரா. பகல் கனவை காண்பதை தவிர்த்து விடு. ஏனென்றால் சிவனின் முன்னிலையில் செல்லும் பொழுது உனது பலத்தை நீ மறப்பாய். சிவனின் சக்தியை மட்டுமே உணர்வாய். சிவநாமத்தை துதிக்க துவங்கு. ஹர ஹர மகாதேவா. என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவா. குரோதம் கொண்டு நான் தங்களை மிகவும் அவதூறாக பேசிவிட்டேன் மகாதேவா. ஆயினும் தாங்கள் என்னை காப்பாற்ற வந்தீர்கள். தங்கள் கருணையை புரிந்து கொள்ள மறுத்த என்னை மன்னியுங்கள் மகாதேவா. இந்த மூடனுக்கு தங்கள் பெருந்தன்மை தென்படவில்லை மகாதேவா. நானும் மன்னிப்பு கோருகிறேன் தந்தையே. சிவன் அனைவருக்கும் சொந்தம் என்பதை நிரூபிக்கவும் தேவேந்திரனின் வேதனையை தாங்கள் போக்குவீர்கள் என்று புரிய வைக்கவும் தான் இவ்வாறு செய்தேன். மன்னியுங்கள் மகாதேவா, மன்னியுங்கள். எழுவாய் இந்திரா. தங்களது மனதில் என் மீது வன்மம் இருந்திருக்கலாம். ஆனால் எனது மனதில் தங்களுக்கான அன்பு மட்டும் உள்ளது. அது என்றும் நிலையானதே. இந்திர தேவா, தங்களின் தவறுகளை மன்னித்தருளுகிறேன். ஹர ஹர மகாதேவா. இந்த இந்திரன் இக்கணமே வையகத்தோர் முன்னிலையில் கூறுகிறான், மகாதேவர் அனைவருக்கும் சொந்தம். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. தாயே, நீ நலம்தானே மகனே? நலம்தான். சிவசக்தியின் மைந்தனுக்கு என்ன நேரப் போகிறது தாயே? கண் கலங்காதீர்கள். எவ்வாறு கண் கலங்காமல் இருப்பேன்? எந்த அன்னையின் இரு மைந்தர்களின் கண் பார்வையும் அந்தகாசுரனின் மாயத் திரையால் பறிபோனதோ, அந்த அன்னையால் எவ்வாறு கவலை கொள்ளாமல் இருக்க முடியும் என்று கூறு மகனே. இயற்கையின் நாயகி தாங்கள். தாங்களே இவ்வாறு கண் கலங்குவது அழகா? சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் தாயே. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. தந்தை அனைத்தையும் சரி செய்து விடுவார். உண்மையில் நீ விக்னங்களை போக்குபவன்தான். இல்லை என்றால் மிக எளிதாக என் மனதில் இருந்த விக்னத்தை போக்கி இருப்பாயா? பேசியது போதும், கனிகளை தாருங்கள். மிகவும்
ஆசையாக இருக்கிறது. வா, இங்கு அமரு. நான் உடனே சென்று உனக்காக இனிமையான கனிகளை கொண்டு வருகிறேன். மகாதேவா! மகாதேவா, தாங்கள் செய்த காரியம் சூழ்ச்சி இல்லையா? இனி தாங்கள் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் சரி, உங்களை நான் கண்டறிவேன். தங்களது கண்களில் எனது மாயத்திரையை நான் நிச்சயமாக கட்டுவேன். இது எனது சபதம். அற்புதம்! என்ன ஒரு அழகு! பிரபஞ்சத்தில் இருள் சூழ வேண்டும் என்ற ஆசையில் எனது பார்வை இந்த அழகை காண தவறிவிட்டது. இவளை காணும் பொழுது ஏன் என்று புரியவில்லை. என் மனதில் இனம் புரியாத ஒரு மாற்றம். எனக்கு சிவன் அல்ல, இவள்தான் வேண்டும். இவள் மட்டுமே வேண்டும் என்று தோன்றுகிறது. மகாதேவரை பிறகு கூட தேடிக்கொள்ளலாம். ஆனால் இக்கணமே இவளை விவாகம் செய்து என் வாழ்க்கை துணையாக்க வேண்டும். என் வாழ்க்கை துணையாக்க வேண்டும். அஞ்ச வேண்டாம் சுந்தரி. நீ யார் என்பதை என்னிடம் கூறு. உனது அழகு என் கண்களை மயக்கிவிட்டது. எவருக்கும் அடங்காத என்னை உன் கயல்விழி கட்டி போட்டு விட்டது. உனது எல்லையை மீறாதே. நான் யார் என்று அறியாமல் என்னிடம் முறையாடுகிறாய் நீ. அசுரமாதா அதிதி, சுக்ராச்சாரியரை முன்னே வாருங்கள். என்ன ஆயிற்று நாராயணரே? எதற்கு இந்த கவலை? அவ்வாறு என்னதான் நடந்தது? கவலை எனக்கு அல்ல. ஆனால் நான் கூறவிருக்கும் விஷயத்தை கேட்ட பிறகு தாங்கள் நிச்சயம் கவலை கொள்ளப் போகிறீர்கள். ஏனென்றால் அந்த விஷயம் அவ்வாறானது. சற்று நினைவுபடுத்தி பாருங்கள். பிரம்மதேவர் அந்தகாசுரனுக்கு என்ன வரமளித்தார்? எப்பொழுது என் கண்கள் என் அன்னையை தவறான எண்ணத்தோடு காண்கிறதோ அப்பொழுதே என் மரணம் நேரும். தாங்கள் இருவரும் நன்றாக அறிவீர்கள்.
தேவி பார்வதி அந்தகாசுரனின் அன்னை ஆவார்கள். அந்தகாசுரன் தற்பொழுது தன் அன்னை பார்வதியை தவறான எண்ணத்தில் பார்த்து விட்டான். தன் அன்னை பார்வதியை தவறான எண்ணத்தில் பார்த்து விட்டான். நீ என்னை விவாகம் செய்து கொள்வாயா? அதை மட்டும் கூறு சுந்தரியே. நான் வாக்களிக்கிறேன். உன்னை மூவுலகின் ராணியாக மாற்றிவிடுவேன். மகாதேவா, மகாதேவா, இப்பொழுது தாங்கள் அந்தகாசுரனுடன் யுத்தம் புரிய முடியும். அவன் வரத்திற்கான தீர்வு கிடைத்து விட்டது. அவன் தன்னுடைய அன்னையையே தவறான எண்ணத்துடன் கண்டுவிட்டான். தவறான எண்ணத்துடன் கண்டுவிட்டான். அந்தகாசுரா, அந்தகாசுரா, அந்தகாசுரா! என்னோடு யுத்தம் புரிய விரும்புகிறாய் அல்லவா? யுத்தத்திற்கு சிவனானவன் ஆயத்தமாக இருக்கின்றேன். வா, என்னோடு யுத்தம் புரிந்திடு. எந்த தருணத்திற்காக நான் காத்துக் கொண்டிருந்தேனோ அத்தருணம் இப்பொழுது கைகூடி வந்துவிட்டது. சற்று பொறுமையாக இரு சுந்தரி. நான் இக்கணமே சிவனை தோற்கடித்து மூவுலகத்தின் அதிபதியாகி கோலாகலமாக வந்து உன் கரம் பிடிப்பேன். பிரம்மதேவனின் வரம் எனது கவசம். எவராலும் என்னை தோற்கடிக்க இயலாது. அதோ தேவாதி தேவர் மகாதேவராலும் இயலாது. திடீரென்று மகாதேவர் அந்தகாசுரனை யுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்றால் அந்தகாசுரனை தோற்கடிப்பதற்கான தீர்வு அவருக்கு கிடைத்துவிட்டது. ஆனால் பிரம்மதேவரின் வரத்தின்படி எப்பொழுது உன் அன்னையை நீ தீய எண்ணத்துடன் காண்கிறாயோ அப்பொழுதுதான் உன் மரணம் நேரும். அதுவரை நேராது. என்னை விவாகம் செய்து கொள்வாயா? நான் உன்னை மூவுலகிற்கும் ராணியாக மாற்றி விடுவேன். அந்தகாசுரன் என்னை தான் தவறான எண்ணத்தில் பார்த்தான். அவ்வாறென்றால் அவன் எனது இல்லை. நாராயணா, இந்த நிகழ்வை நான் சரியாகத்தான் புரிந்து கொண்டேனா? மகாதேவர் தான் அந்தகாசுரனின் தந்தையா மற்றும் நான் தான் அவனது அன்னையா? அதுவே நிதர்சனம். அதுவே நிதர்சனம். சுக்கிராச்சாரியருக்கு நான் அளித்த வாக்கின் காரணமாகத்தான் இந்த உண்மையை உங்கள் இருவரிடமும் நான் மறைத்தேன். ஆனால் வேதனையான விஷயம் யாதெனில் தனது மைந்தனை மகாதேவரே இப்பொழுது வதம் செய்ய போகிறார். வதம் செய்ய போகிறார். இன்று இந்த சிவனின் கரங்களால் உனது மரணம் என்பது விதிக்கப்பட்ட ஒன்றாகும். அதற்கு வாய்ப்பில்லை.
மானிடர் முதலில் நினைவில் கொண்டிருக்க வேண்டியது வார்த்தைகள், இரண்டாவது தனம். எவர் ஒருவர் அவச்சொற்கள் உதிர்க்கின்றாரோ அவர் தனது வாழ்க்கை பயணத்தில் தனிமையையே கொண்டிருப்பார், எவருடனும் இருக்க மாட்டார். அதுபோன்றே எவரொருவர் தனத்தால் அகங்காரம் கொள்கிறாரோ அவர் தனது வாழ்வில் உறவு என்ற அன்பான பந்தத்தில் நிச்சயம் இணைந்திருக்க இயலாது. எனவே வார்த்தைகளும் இனிதாக இருக்க வேண்டும். தனம் கொண்டிருப்பினும் பணிவும் வேண்டும்.